Friends, today we are going to see about the phases of cell. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செல்லோட ஃபேஸில் வந்து எத்தனை ஸ்டேஜ் இருக்குது. ஸோ தட் வி ஹவ் ஆல்ரெடி ஸ்டடிட் இன் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி. செல்லோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அதோட லைஃப், செல்லோட லைஃப்பில் லைஃப் ஆஃப் செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா it has two stages. The first stage, it is called interphase. The second stage is called M phase. M phase is also known as mitosis phase. So இதிலிருந்து we are expecting around 2 to 4 questions in Neet exam every year. So previous yearsல இது சம்பந்தமாக என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம். The first question is, which of the following options give the correct sequence of events during mitosis? ஸோ மைட்டாசிஸ்ங்கிறது இந்த எம் ஃபேஸ். இந்த எம் ஃபேஸில் நம்ம படிச்சிருப்போம் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னா ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனஃபேஸ், டீலோஃபேஸ் அண்ட் சைட்டோகைனசிஸ். ஸோ சிம்பிளிஃபை ஆகுது நம்ம சொல்ல போனால் எப்படி சொல்லலாம், ஷார்ட்கட் வந்து PMAT அப்படின்னு நம்ம சிம்பிளாக இதை மெமரைஸ் பண்ணிக்கலாம். வாட் இஸ் PMAT? P for prophase, M for metaphase, A for anaphase, T for telophase. And then cytokinesis. So cytokinesis வந்து இந்த மைட்டாசிஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செப்பரேட்டாக வந்து ஒரு நடக்கூடிய ஒரு ஃபினாமினா. இந்த PMATன்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்டு கைனசிஸ் அப்படிம்பாங்க, கிரையோகைனசிஸ். அனதர் பார்ட் இஸ் cytokinesis. Cytokinesis nothing but division of cytoplasm. Cryokinesis nothing but division of nucleus. Cryona, so not cryo, it's called karyokinesis. Karyona nucleus. ஸோ இந்த பாருங்கள், இப்போது இந்த அகெயின் we are coming back to the question, which of the following options give the correct sequence of events during mitosis? Option A, crossing over. crossing ஓவருக்கு அப்புறம் என்ன நடக்குது, செக்ரிகேஷனுக்கு அப்புறம் டீலோஃபேஸ், அதுக்கப்புறம் கண்டென்சேஷன் அப்படின்றாங்க. ஸோ இந்த கிராசிங் ஓவர்ன்ற ஈவெண்ட் எங்கே நடக்கும் அப்படின்னா மைட்டாசிஸில் நடக்கவே நடக்காது, மியாசிஸில் தான் நடக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ராங். ஆப்ஷன் பி, கண்டென்சேஷன், நியூக்ளியர் மெம்பரேன் டிஸ்அசம்பிளி அண்ட் தென் சென்ட்ரோமியர் டிவிஷன் அண்ட் தென் செக்ரிகேஷன் அண்ட் தென் டீலோஃபேஸ். இது கரெக்டாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆப்ஷன் சி ஆல்சோ கண்டென்சேஷன், கிராசிங் ஓவர், நியூக்ளியர் மெம்பரேன் டிஸ்அசம்பிளி, செக்ரிகேஷன் அண்ட் டீலோஃபேஸ். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராசிங் ஓவர் வந்துருச்சு. ஸோ கிராசிங் ஓவர் வந்தாலே இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் மைட்டாசிஸ். ஸோ இது நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபோர்த்து பார்த்திங்கன்னா சென்ட்ரோமியர் டிவிஷன், அரேஞ்ச்மெண்ட் அட் ஈக்குவேட்டர், டீலோஃபேஸ் அண்ட் கண்டென்சேஷன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தப்பாக தான் இருக்கும். ஏன், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன நடக்குது, ப்ரோஃபேஸில் என்ன நடக்குது அப்படின்னா ப்ரோஃபேஸில் வந்து கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் அதுதான் ப்ரோஃபேஸில் நடக்கும். ஸோ எடுத்த உடனே என்ன நடக்கும், கண்டென்சேஷன் நடக்கும். ஸோ இங்கே கண்டென்சேஷன் லாஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டென்சேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும், நியூக்ளியர் மெம்பரேன் டிஸ்அசம்பிளி. ஸோ நியூக்ளியர் மெம்பரேன் டிஸ்அசம்பிளி ஆல்சோ வில் ஹேப்பன் இன் prophase. In prophase, these two activities are happening. Which one? Condensation. எது கண்டென்சேட் ஆகுது, குரோமோசோம்ஸ் கண்டென்சேட் ஆகுது, குரோமோசோம்ஸ் கண்டென்சேட் ஆகும், நியூக்ளியர் மெம்பரைன் டிஸ்அசம்பிளி ஆகும். இது ரெண்டும் ப்ரோஃபேஸில் நடக்கும். சென்ட்ரோமியர் டிவிஷன் எங்கே நடக்கும், சென்ட்ரோமியர் வந்து டிவிஷன் ஆகிறது இட் வில் ஹேப்பன் இன் anaphase.
சென்ட்ரோமியர். ஸோ ஆக்சுவலி என்ன நடந்துருக்கும் அப்படின்னா நியூக்ளியர் மெம்பரேன் டிஸ்அசம்பிளிக்கு அப்புறம் அரேஞ்ச்மெண்ட் அட் ஈக்குவேட்டர் நடக்கும். அது வந்து மெட்டாஃபேஸில் நடக்கும். அரேஞ்ச்மெண்ட் அட் ஈக்குவேட்டர் வில் ஹேப்பன் அட் மெட்டாஃபேஸ். ஸோ அது இங்கே மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இட் இஸ் ஓகே. ஸோ ஹியர் த சென்ட்ரோமியர் டிவிஷன் இஸ் ஹேப்பனிங் இட் அனாஃபேஸ். ஸோ அனாஃபேஸ் அப்படின்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வார் ஃபீல்டு. இந்த இடத்துல வந்து ஒரு வார் நடக்குதுன்ற மாதிரி ஒரு மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. நீயா நானா. ஸோ நீயா நானா அனா. இது என்ன நடக்கும் இங்கே? குரோமோசோம்ஸை வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோம் எப்படி இருக்கும்? குரோமோசோம் இந்த மாதிரி இருக்கும். இது செல்லோட நடுவில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஸ்பிண்டில் ஃபைபர் இதை வந்து இழுக்கும். ஒரு பாட்டை வந்து மேலே இருக்கும், இந்த பாட்டு வந்து கீழே வந்து இழுக்கும். அப்புறம் ரெண்டுமே வந்து ரெண்டு பாட்டு தனித்தனியாக வந்து மாறிடும். ஸோ அந்த இழுக்கக்கூடிய நிகழ்ச்சி செக்ரிகேட் ஆகிறது. சென்ட்ரோமியர் வந்து சென்ட்ரோமியருங்கிறது இந்த குரோமோசோம்ஸோடைய சென்ட்ரு பார்ட். ஸோ அந்த சென்ட்ரோமியர் டிவிஷன் ஆகிறது. இந்த குரோமோசோம் வந்து இது இந்த பாட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குரோமாட்டிட் அப்படிம்பாங்க. குரோமாட்டிட். ஸோ இந்த குரோமாட்டிட் வந்து ரெண்டாக வந்து பிரியறது எங்கே நடக்கும் அப்படின்னா அனஃபேஸில் நடக்கும். மெட்டாஃபேஸ்ன்றது மெட்டான்றது சென்டர்னு அர்த்தம். சென்டர் மீன்ஸ் ஈக்குவேட்டர். ஸோ ஈக்குவேட்டர்ன்ற பாயிண்ட் எங்கே வரணும் அப்படின்னா மெட்டாவில் வரும். ஸோ ஈக்குவேட்டர் கம்ஸ் அட் மெட்டாஃபேஸ். டீலோஃபேஸ் வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜ். டீலோஃபேஸ் என்ன நடக்கும்? ப்ரோஃபேஸில் என்ன நடந்தது அதுக்கு அப்படியே ரிவர்ஸில் நடக்கும். ஸோ ப்ரோஃபேஸில் கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் நடந்துச்சு அப்படின்னா டீலோஃபேஸில் டீகண்டென்சேஷன். ஸோ நியூக்ளியர் மெம்பரேன் டிஸ்அசம்பிள்னா இங்கே நியூக்ளியர் மெம்பரேன் அகெயின் இட் ஸ்டார்ட்ஸ் டு அப்பியர்ஸ். நியூக்ளியர் மெம்பரேன் அப்பியர்ஸ். ஸோ அதுதான் வந்து டீலோஃபேஸில் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம் இதில். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், anaphase promoting complex is a protein degradation machinery necessary for proper mitosis of animal cells. If APC is defective in a human cell, what will be expected? சரி, நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? அனஃபேஸில் என்ன நடக்கும்? இட் இஸ் அ வார் ஃபீல்ட் அண்ட் செக்ரிகேஷன் நடக்கும். கரெக்டாக? ஸோ எனது செக்ரிகேஷன்? குரோமோசோம்ஸ் வந்து செக்ரிகேஷன் நடக்கும். இங்கே அங்கே ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்காங்க. ஏபிசியோடைய அனஃபேஸ் ப்ரொமோட்டிங் காம்ப்ளெக்ஸில் அந்த மிஷினரியில் இஸ் a protein degradation machinery necessary for proper mitosis of animal cells. If APC is defective, then what will happen? Then chromosomes will not segregate. இதுதான் நடக்கும். chromosomes will not segregate. chromosomes replication எங்கே நடக்கும்? chromosomes replication வந்து இன்டர்ஃபேஸ்லேயே நடந்துடும். chromosomes replication எங்கே நடக்கும்? இன்டர்ஃபேஸில் நடக்கும். இன்டர்ஃபேஸில் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது? 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று G1, இன்னொன்று S, இன்னொன்று G2. G stands for growth, S stands for synthesis and G2 stands for again growth. ஸோ எந்த இடத்துல ரெப்ளிகேட் ஆகும் அப்படின்னா இந்த S ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம்ஸ் வந்து ரெப்ளிகேட் ஆகிட்டுருக்கும். ரெப்ளிகேட் ஆகி முடித்த பிறகு தான் வந்து G2 ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ரீகாம்பினேஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஃபார்ம் விளக்கர் வந்து இது மைட்டாசிஸ்லேயே நடக்காது. இது வந்து மியாசிஸில் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். கண்டென்சேஷன் எங்கே நடக்கும்னு சொன்னேன்? கண்டென்சேஷன் நடக்கிறது வந்து மைட்டாசிஸில் நடக்கக்கூடிய அனஃபேஸ். இது மைட்டாசிஸில் அனஃபேஸ். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், செல்லோட லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த லைஃப் ஆஃப் செல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஹஸ் 2 stages. One is interphase and another one is mitosis phase. The mitosis phase la again we call it as PMAT. What is PMAT? Mitosis la we have again PMAT, prophase, metaphase, anaphase and telophase. அதுக்கப்புறம் சைட்டோகைனசிஸ். இந்த 4 ஸ்டேஜை மட்டும் என்ன சொல்கிறாங்க? அகெயின் காரியோகைனசிஸ். காரியோனா என்ன? காரியோனா நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ்
division. So division of nucleus is called karyokinesis. Cytoplasm division ஆகிறது cytokinesis. ஸோ இன்டர்ஃபேஸில் வந்து 3 ஸ்டேஜ் நடக்குது. ஒன்று G1, S and then G2. G1 ஸ்டேஜில் என்ன ஆகுது? G1 ஸ்டேஜில் குரோமோசோம்ஸு ஸ்டார்ட்ஸ் டு the cells வந்து starts to grow. Cell starts to grow. ஸோ growth எங்கே நடக்கும்? G1லையும் G2லையும் growth நடக்குது. சிந்தசிஸ்னால் என்ன அர்த்தம்? சிந்தசிஸ்னால் ப்ரொடக்ஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் DNA, அதான் சிந்தசிஸ். Synthesis means production. Okay, then we go for this third question. So during DNA replication in bacteria, which enzyme unwinds the DNA helix? So it is called DNA polymerase or DNA ligase or DNA helicase or topoisomerase. So we will come to this question at the end of the session. Then we will go for the fourth question. So when the cell has started DNA replication, at which checkpoint should be predominantly active? Which checkpoint should be predominantly active? So then you just memory பண்ணி வச்சுக்கோங்க. When the cell has started DNA replication, so the G2 and the M. So Mங்கிறது entire mitosis phase தான் M சொல்கிறாங்க. G2ன்றது அந்த growth நடக்கக்கூடிய செகண்ட் ஸ்டேஜ். During cell growth, DNA synthesis takes place in, it is very clearly you can say S phase. S for synthesis. S stands for synthesis. So which is part of the first stage, interface of cell cycle. Then spindle fibers attached onto kinetochore of the chromosome. The spindle fiber குரோமோசோமை வந்து ஒரு பக்கம் பிடிச்சி இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது எங்கே நடக்கும்? இட் ஹேப்பன்ஸ் இன் அனஃபேஸ். ஸோ எந்த இடத்துல பிடிச்சி இழுக்குது ஸ்பிண்டில் ஃபயர் அப்படின்னா அதுக்கு பேர் கைனட்டோகோர் ஆஃப் த குரோமோசோம். டீலோமியருங்கிறது எண்ட் ஆஃப் த குரோமோசோம். டீலோனா எண்ட் பாயிண்ட். ஸோ சென்ட்ரோமியருங்கிறது சென்டர் பாயிண்ட். சென்ட்ரோமியர் இஸ் சென்டர் ஆஃப் த குரோமோசோம். ஸோ இது கிடையாது. டீலோமியரும் கிடையாது. சென்ட்ரோசோம் வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் cell. So kinetochore is the right answer. So which of the following is not a characteristic feature during mitosis in somatic cells? Which of the following is not a characteristic feature of mitosis during mitosis in somatic cells? Synapsis. Yes, synapsis will not happen in mitosis. Mathad ellame happen. So synapsis will happen only in meiosis, cell division, not in mitosis. So during the phase of cell cycle, amount of DNA in a cell remains at 4C level if the initial amount is denoted as 2C. So 2Cங்கிறது ஒரு செல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2C அமௌண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னா இது நார்மலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 8 picogram. Pico stands for 10 to the power of -12 amount of grams இருக்குது அப்படின்னா எஸ் ஸ்டேஜ் இல்லையா, எஸ் ஃபேஸில் வந்து என்ன ஆகும், அது 2 மடங்காக மாறிடுது. ஸோ அரௌண்ட் 16 picogram ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து மாறுது. குரோமோசோமுடைய அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, பட் குரோமோசோம்ஸோடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது கிடையாது. குரோமோசோமுடைய அமௌண்ட்டு அதோடைய வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் என்ன ஆகும், த்ரூ அவுட் த சைக்கிள் ஆஃப் G2 அண்ட் M இட் வில் கண்டினியூ. ஸோ G1 அண்ட் எஸ்ஸில் வந்து இருக்காது, G2வில் மட்டும் இருக்காது. மைட்டாசிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா த என்டையர் அமௌண்ட் ஆஃப்
chromosomes becomes chromosomes is nothing but DNA. Chromosome ku DNA ku enna difference? Can anybody tell what is the difference between DNA and chromosome? So a chromosome is a structure in a nucleus. Yeah, it's a part of nucleus which has DNA plus histone சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன், அது கூட RNA, இதெல்லாம் கலந்தது தான், இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் குரோமோசோம். ஓகே, ஸோ when it comes to DNA நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டிஆக்சிரிபோநியூக்ளிக் ஆசிட். இப்போ டிஆக்சிரிபோநியூக்ளிக் ஆசிட் என்ன இருக்குது? நியூக்ளியோடைட் இருக்கும். ஸோ டிஎன்ஏயோடைய பேசிக் யூனிட் என்ன? நியூக்ளியோடைட். ஸோ நியூக்ளியோடைடுன்றது டிஎன்ஏவோட பேசிக் யூனிட். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ குரோமோசோம்ஸு இட் கண்டெய்ன்ஸ் டிஎன்ஏ. ஸோ குரோமோசோம் டபுள் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஎன்ஏ இஸ் ஆல்சோ கெட்டிங் டபுள்டு, அதோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன் எஸ் phase of cell cycle, what will happen? S phase of cell cycle, amount of DNA remains same in each cell, or chromosome number is increased, or amount of DNA is reduced to half in each cell, or amount of DNA doubles in each cell. So what will happen in S phase of cell cycle? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரோமோசோம் எஸ்னா சிந்தசைஸ் மீன்ஸ் டிஎன்ஏ டபுள்ஸ் இல்லையா? டிஎன்ஏ வந்து இட் டபுள்ஸ் இன் ஈச் செல், ஆர் amount of DNA remains in no, chromosome numbers increased to no, amount of DNA no, amount of DNA doubles in each cell. correct. the quantity வந்து increase ஆகுது, நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது கிடையாது. நம்பர்ஸ் சேமாக தான் இருக்கும், பட் அதோடைய வெயிட், அதோடைய அமௌண்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அதான் 8 பிகோகிராம் இருக்கக்கூடியது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8 பிகோகிராம் இருக்கக்கூடிய ஒரு செல்லில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ மாலிகூல்ஸ், it becomes 16 picograms. I can say it is DNA or it is chromosomes. நார்மலாக ஒரு செல்லில் மைட்டாசிஸ் பிரிகிறதுக்கு முன்னாடி அந்த டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும், எந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குன்னா அதுக்கு பேர் குரோமாட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. குரோமாட்டின்ற ஸ்டேஜில் வந்து டிஎன்ஏ லூஸாக இருக்கும். ஓகே, எப்போ வந்து நம்ம மெட்டாஃபேஸ்லேயும் அனஃபேஸ்லேயும் மட்டும்தான் நம்ம இதை குரோமோசோம்னே சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுக்கு பேர் என்ன? குரோமாட்டின். குரோமாட்டின் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் a form of DNA. Chromosome is also a form of DNA. மெட்டாஃபேஸ் அனஃபேஸ் முடிஞ்சிட்டு அப்புறம் என்னவா மாறிவிடாது? குரோமாட்டிட்டாக மாறிடுது. அதுக்கப்புறம் அது குரோமாட்டிட்னு சொல்லுவாங்க. ஸோ குரோமாட்டிட் இஸ் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ், எவ்ரிதிங் இஸ் சிமிலர், எவ்ரிதிங் இஸ் குரோமோசோம். குரோமோசோம் வந்து மெட்டாஃபேஸ்லையும் அனஃபேஸ்லையும் குரோமோசோம் மாதிரி அதை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணுறாங்க. இதை குரோமாட்டின்னு சொல்கிறோம், இதை குரோமாட்டிட் சொல்கிறோம். டூரிங் மைட்டாசிஸ் endoplasm and nucleus begin to disappear at early prophase, late prophase. கண்டிப்பாக ப்ரோஃபேஸ் தான் நமக்கு தெரியும். ப்ரோஃபேஸில் வந்து என்ன ஆகும்? எண்டோபிளாசம் நியூக்ளியோலஸும் பார்த்திங்கன்னா it starts to disappear. When it starts to disappear in the early prophase itself, it starts to disappear. correct. ஃபஸ்ட்டு ஸ்டேஜே அதான் நடக்கும். ப்ரோஃபேஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா disappearance will start. Select the correct option with respect to mitosis. Chromosomes move to the spindle equator and get aligned along the equatorial plate in metaphase. Chromosomes move to the spindle equator. அப்படியா? ஓகே. Spindle equator to get aligned along the equatorial plate in metaphase. மெட்டாஃபேஸில் வந்து get aligned along the equatorial plate. Yes, correct.
இந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இட் மே பி கரெக்ட். எஸ், chromatids separate but remain in the center of the cell in anaphase. Chromatids separate but remain in the center of no. Chromatids separate ஆகிடும், அது ஆப்போசிட் எண்டுக்கு மூவ் ஆகிடும். ஸோ இந்த பாயிண்ட் தப்பு. chromatids start moving towards opposite poles in telophase. No, it starts to move and opposite polesக்கு anaphase-லேயே போயிடும், not in telophase. Golgi complex and endoplasmic reticulum are still visible at the end of prophase. Golgi complex and endoplasmic reticulum are still visible at the end of prophase. Not correct. So the first option is the right option. Still visible கிடையாது இல்லையா, ப்ரோஃபேஸில் வந்து என்ன ஆகும், Golgi complex, endoplasmic reticulum and nucleolus எல்லாமே it start to disappear, so it won't be visible. So last question, at what stage of the cell cycle are histone proteins synthesized in a eukaryotic cell? At what stage histone proteins eukaryotic cell எப்போ வந்து சிந்தசைஸ் ஆகுது? I think it is during entire telophase or S phase. சிந்தசைஸ்னாலே நீங்கள் வந்து கண்ணை மூட்டு S phase போடலாம்.